இயக்குனர் விக்ரம் அவர்கள் வந்து முதல்வரை போய் சந்திச்சு வந்தாருங்க. அவரோட பையனை அழைச்சிட்டு போய் சந்திச்சு வந்தாரு. அப்போ செய்தியாளர்கிட்ட அவரை பேசும்போது இந்த இதை வந்து உதவி இயக்குநர்களுக்காக வந்து ஒரு இடம் வந்து கவர்மெண்ட்ல ஏதோ இஷ்யூ பண்ணியிருக்காங்களாம். இடமா தான் இன்னும் இருக்கு, ஏதோ வந்து வீடெல்லாம் கட்டி கொடுக்கல. ஸோ இது வந்து உதவி இயக்குநர்களுக்கு வந்து அவர் வந்து குரல் கொடுக்குறாரு. இல்ல கண்டிப்பா சாரை பொறுத்த வரைக்கும் சார் வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு அற்புதமான மனிதர். விக்ரமன் சாரை பொறுத்த வரைக்கும் அற்புதமான மனிதர். ஸோ அவர் என்னைக்குமே அவருக்காக என்னைக்குமே அவர் சார் சொன்ன மாதிரி கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு நம்ம சங்கத்துக்காக வந்து வந்து ஒரு ஸ்கூலு காலேஜு எல்லாம் கொஞ்சம் போயிட்டு உட்கார்ந்து நிறைய இடங்கள் வந்து நல்லா படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து மெடிக்கல் ஃபீஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சார் பண்ணியிருக்காரு விக்ரமன் சாரு. அது நிறைய பண்ணியிருக்காரு அவரு. இப்ப வந்து அடுத்த கட்டமா வந்துட்டு இப்போ வந்து போயிட்டு முதல்வர் அவர்களை விஜய் சாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எல்லாமே நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு வந்திருக்காரு. நம்ம கிட்ட சொன்னது வந்து இந்த 2-3 விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நாங்க அதை நினைச்சே பார்க்கல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இப்ப இந்த நேரத்துல போயிட்டு சார் இப்படி பேசியிருப்பாருன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து என்னைக்குமே மத்தவங்களுக்காக நிறைய விஷயங்கள் அவரு சாருடைய படம் பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் ஒரு தியாகம் பண்ணி ஒரு தியாகியா இருக்கும். அதே மாதிரிதான் சாருடைய ரியல் கேரக்டர்.